ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 6/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, ஸோ டீலிமிட்டேஷன் வில் அட்ரெஸ் கன்சர்ன்ஸ் ஆஃப் சதர்ன் ஸ்டேட் சென்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டீலிமிட்டேஷன் அப்படின்றது இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதாவது இப்போது ரீசெண்டாக நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லோக்சபாலையும் சரி அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலும் வந்து நம்மளுக்கான சீட்ஸ் வந்து நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டீலிமிட்டேஷன் லிமிட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தவிர்க்கிறது தான் வந்து டீலிமிட்டேஷன். லைக் அது சம்மந்தப்பட்டது தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது. ஸோ இது ஆக்சுவலி யார் ஒரு பார்டர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, இமேஜினேஷனாக லைக் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா அங்கே எத்தனை பாப்புலேஷன் இருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சீட்ஸ். ஸோ அதுதான் இந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி பண்ண போகிற வேலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஸோ டீலிமிட்டேஷன் கமிட்டி அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா ஹைகோர்ட், இந்த 2 இதில் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டோட ஜட்ஜஸ். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒரு சேர்மேன் செலக்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த சேர்மேன் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் உடைய எக்ஸ் ஒஃபிஷியல் மெம்பராக யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு கோர்ட்டுமே இவங்களை வந்து கொஷின் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான கமிட்டி. ஸோ இந்த கமிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு சிவில் கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பவர் நிறையவே இருக்குது. இப்போது இந்த ரீசெண்டாக February 2024 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வாட்டி இவங்க வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க இந்த கமிட்டி. ஸோ 1952 ஒன்று, 1963 ஒன்று, 1973 ஒன்று, 2002 ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த ஆர்டிக்கல் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த கமிட்டி பற்றி இது வந்து ஆக்சுவலி லா பிரகாரம் கொண்டு வந்த ஒரு கமிட்டி தான். ஸோ அதனால் இது வந்து ஆர்டிக்கல் 82 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் பார்லிமெண்ட் அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி அங்கே ஆர்டிக்கல் 82 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆர்டிக்கல் 170 வந்து பார்த்திங்கன்னா காம்போசிஷன், அதாவது அந்த காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அது வந்து பார்லிமெண்ட், லோக்சபா, இது வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இதுவான விஷயம். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன்னால நம்மளுடைய சதர்ன் சைட்ஸில் நிறையவே வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பிரச்சனைகள் எழும்பிட்டுருக்கு இல்லையா. ஏன்னா வந்து நம்ம நார்மலாக பார்க்கும்போது மற்ற எல்லா ஸ்டேட்ஸை விட சதர்ன் ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம ரீசெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றதுனால நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பாப்புலேஷன் இப்போ கண்ட்ரோல்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க வந்து கம்மியாவாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேள்விகளை எழுப்புகிறோம். நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு அட்ரஸிங் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஏன் வந்து இதெல்லாம் நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம லாஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா வந்து இப்போது நார்த் சைடில் நிறைய சீட்ஸ் இருக்குது, சவுத் சைட்ஸில் வந்து நம்ம தான் சீட்ஸே கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க நினச்சாலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாலிசியாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிடலாம். அண்ட் எந்த ஒரு பாலிசி இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே அவங்களால நினச்சாங்கன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து அங்கே அவ்வளோவா இருக்காது அப்படின்றதும் ஒரு நம்மளுடைய கஷ்டமாக இருக்குது. ஸோ இது ஒரு ஃபெட்ரலிசம், நம்மளுக்கான ஃபெட்ரலிசம் அப்படின்றது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல புரிதல். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்ரலிசம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு த்ரெட் மாதிரியே இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இப்போது ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கான ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது. ஸோ ஒரு குட் கவர்னன்ஸ்க்கான ஒரு இது வந்து அவ்வளோவா என்கரேஜ் பண்ணல, ஒரு குட் கவர்னன்ஸாக இல்லை. ஸோ அதுவுமே ஒன்று. அண்ட் தென் இதை தாண்டி இப்போது நார்மலாக நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுனைட்டியாக இருக்கோம் இந்தியா அப்படின்றது. பட் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தால் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சவுத் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய டிவிஷன் இருக்குமோ அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து இப்போது ஒரு சில பெனிஃபிஷியரிஸ் ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்குது, இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது கன்ஃபார்ம் அங்கே வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் தென் இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் ஒரு இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணுது. நார்மலாக இந்த மாதிரி பாப்புலேஷனுக்காக நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சோன்னா
அண்ட் தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூடு ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு பாலிசியாக இருந்தாலும் அவங்க 50% சிம்பிள் ஓட்டிங்கில் அவங்க ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதனால் எல்லா ரிசோர்ஸஸுமே அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நமக்கு எதுவுமே கிடைக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அண்ட் தென் வீக்கனிங் ரீஜனல் பார்ட்டிஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க ரீஜனல் பார்ட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்கனாக பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போது லோக்கலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பாலிட்டிக்ஸ் ஒரு கட்சி இருக்குது அப்படின்றது, ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஸ்ட்ரென்த்து இருக்காது. லைக் ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரீஜனல் பார்ட்டிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. நம்ம சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீலிமிட்டேஷனால் நம்ம என்னென்ன கன்சர்ன்ஸ் ஃபீல் பண்ணுறோம், நம்ம என்னென்னலாம் கஷ்டம் ஃபீல் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து அங்கே அனலைஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. எதுக்காக நம்ம அதை வந்து அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த இது தமிழ்நாடு நோட்டிஃபைஸ் கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சாங்சுரி அட் தனுஷ்கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி லெஸ்ஸர் ஃப்ளமிங்கோ அப்படின்றத பற்றியும் நம்ம மென்ஷன் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. இது வந்து கிரேட்டர் ஃப்ளமிங்கோ பற்றி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி லெஸ்ஸர் கிரேட்டர் இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து ரொம்ப கன்சர்ன்டாக பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரொம்ப கம்மியாக இருக்கிறதோ சரி இல்லை நிறைய இருக்கிறதோ சரி வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம என்விரான்மெண்ட்டில் அப்போ அது அதிகமாக இருக்குது அது கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை பற்றி கன்ஃபார்ம் நம்ம என்விரான்மெண்டெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ இந்த கிரேட்டர் ஃப்ளமிங்கோ அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வைட் ஸ்ப்ரெட், நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆஃப்ரிக்கா, இந்தியா, அண்ட் தென் மிடில் ஈஸ்ட் அண்ட் சவுத் யூரோப், அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு சில பார்ட்ஸில் தான் இருக்காது. அது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா அந்த ஹிமாலயா சைடு, ரொம்ப ஹை ஆல்டிடியூடாக இருக்கிற ஹிமாலயா சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ மற்றபடி நிறைய இடத்துல நீங்கள் இந்த ஃப்ளமிங்கோ அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது தாண்டி இது நார்மலாக வந்து பிராக்கிஷ்னால் ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லேண்ட்ஸில் வந்து இருக்கும். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக லீஸ்ட் கன்சர்ன், அவ்வளோவா வந்து ரொம்ப நான் தான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது அவ்வளோவா ரொம்ப கன்சர்ன்டாலாம் வைக்கல. IUCN அந்த ரெட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப கன்சர்ன்டாலாம் இது வைக்கலை. ஸோ அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த Appendix 2 மூலிமா இது வந்து அந்த லிஸ்ட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குஜராத்தோட ஸ்டேட் பேர்ட். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம ஜிகேவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இது இந்த ஃப்ளமிங்கோ பேர்டு பற்றி. ஸோ மற்றபடி இங்கே ஒன்லைன் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நோட்டிஃபைஸ் கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சாங்சுரி அட் தனுஷ்கோடி. தனுஷ்கோடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடுல நிறைய இந்த கிரேட்டர் ஃப்ளமிங்கோ இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஒரு சாங்சுரி மாதிரி அது இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மற்றபடி இங்கே அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் சவுத்தில் தான். அண்ட் தென் இது எடிட்டோரியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராம்ப்லெட் ஓவர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆக்சுவலி இது நேற்றுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸாக வந்திருந்தது. ஸோ இப்போ RCB விக்டரினால் நிறைய இந்த செலப்ரேஷன்ஸ்னால கிட்டத்தட்ட 11 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டுருக்காங்க அப்படின்றது நேற்று ரொம்ப ஒரு ஹெட்லைன்ஸாகவே போட்டிருந்தாங்க ஒரு ப்ராடராக. ஸோ அது பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராம்ப்லெட் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்டாம்பெட் அப்படின்றது ஒரு ஒன் டைப் ஆஃப் டிசாஸ்டர் தான் அதுவுமே. ஆனால் இது வந்து ஹியூமன் டிசாஸ்டர். நம்ம ரொம்ப அதிகமாக க்ரௌடடாக இருக்கிறதுனாலையோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஏற்படுற டிசாஸ்டர் வந்து ஹியூமன் டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மெயினாக அந்த க்ரௌட் அதிகமாக இருந்து கால் மிதியால் இறந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாம்பெட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் வந்து நிறைய நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்னாலையும் அண்ட் தென் பேட் போலீசிங்னாலையும் தான் இது வந்து இப்போ ஸ்டாம்பெட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வே ஃபார்வர்ட் இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம், இதுக்கப்புறம் ஒரு வேளை இந்த மாதிரி நடந்ததுன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம நார்மலாக எப்போவுமே ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கணும். அதே ஒரு நல்ல குட் போலீசிங் நீங்கள் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதே ப்ராப்பராக நோட்டீஸ் இதான் என்ட்ரி இதான் எக்ஸிட். ஸோ அதே இந்த மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக இந்த டைமில் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் நோட்டீஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு
நல்ல ஒரு கண்ட்ரோல்டாக நல்ல ஒரு ப்ராப்பராக நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு செலிப்ரேஷன் அப்புறம் தான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே,